உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிவன் கோயில் கட்டினா ஆயுள் குடுமா? அதுக்கு உதாரணமாக ஒரு புராண கதை இருக்கு. அந்த கதையை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கந்தன் அப்படிங்கிற ஒரு விவசாயி பக்கத்து ஊருக்கு வந்திருக்கிற பிரபல ஜோதிடர் ஒருத்தரை பாக்குறதுக்கு போறாரு. ஆசையா ஜோதிடம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்ததும் அந்த ஜோதிடர் ரொம்ப இன்முகத்தோட அவரை ஆசையாக அவரும் வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஓலை எடுத்து அந்த ஜோதிடர் படிச்சு பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அன்று இரவோடு கந்தனுடைய ஆயுள் முடியுது அப்படின்னு அந்த ஓலையில எழுதப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே சில தர்மங்கள் இருக்கு இந்த ஜோதிடர்களுக்கெல்லாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருத்தவங்களுடைய இறப்பு தேதி இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது அதர்மமாக கருதப்படுறதுனால இவர் என்ன சொல்லிடுறாரு ஜோதிடர், என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப மன வருத்தத்தோட, நீங்க நாளைக்கு காலையில வாங்க, உங்களுக்கு நான் ஜோதிடம் சொல்றேன் அப்படின்றாரு. உடனே கந்தன் யோசிக்கிறார். முதல்ல நல்லா இன்முகத்தோட வரவேற்றாரே, இப்ப ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை பெய்யுது. மழை சாரல் ரொம்ப வேகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மழைக்காக அங்க இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல இந்த கந்தன் அப்படிங்கிற விவசாயி ஒதுங்குறாரு. அப்படியே அவர் அங்க ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த கோயில் ரொம்ப பாழடைஞ்சு பழுதாகி இருக்குது. மேற்கூரைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒழுங்காகவே இல்லை. இந்த கோயில்ல நிறைய ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. அப்படி அவர் அங்க மழைக்காக ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அவர் யோசிக்கிறாரு, கற்பனையிலே நம்ம கிட்ட மட்டும் காசு இருந்தா இந்த கோவிலை இப்படி மாத்தி கட்டலாம், அப்படி மாத்தி கட்டலாம் சொல்லிட்டு கற்பனையிலேயே அந்த சிவன் கோயிலுக்கு சில வடிவங்களை இந்த கந்தன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, தூங்கிடுறாரு. தூங்கி மறுநாள் காலையில எழுந்து பாக்குறாரு. அவர் பக்கத்துல ஒரு கரு நாகப்பாம்பு கோவிலுடைய கல் விழுந்து, மேற்கூரையில இருக்கிற கருங்கல் விழுந்து அந்த நாகப்பாம்பு இறந்து கிடக்கு. அதனுடைய ரத்தம்லாம் அங்க பீறிட்டு வெளியே இருக்கு. அப்பொழுது அவர் உடனே சிவபெருமானை பார்த்து உள்ள முருக, நல்ல வேலை அந்த நாகமும் என்னை கடிக்கல, அந்த கல்லும் என் மேல விழல, இது நிச்சயமா கடவுளுடைய ஆசீர்வாதம் தான், நான் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கந்தன் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஜோதிடரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி இவர் ஜோதிடரை பார்க்கலாம் அப்படின்னு போகும்பொழுது ஜோதிடருக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. என்னடா இவருடைய ஆயுள் நேற்று இரவே முடிஞ்சிருக்கணுமே, இப்படி உயிரோட நல்லபடியா வராரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஷாக்கா ரியாக்ட் பண்றாரு. அப்போ கந்தன் கேட்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நேத்து நான் உங்களுடைய ஓலையை படிச்சேன். அப்போ அதுல நேற்று இரவே உங்களுடைய ஆயுள் முடிந்துடுறதா அதுல இருந்தது. அதனாலதான் நான் எதுவுமே உங்களுக்கு நேற்று சொல்லிக்கல. ஆனா நீங்க இப்ப உயிரோட வந்திருக்கிறத பார்த்தா, ஒண்ணு நீங்க அஸ்வமேத யாகம் நேற்று இரவு செஞ்சிருக்கணும், அப்படி இல்லையா நீங்க சிவன் கோயில கட்டியிருக்கணும். உண்மையை சொல்லுங்க, அஸ்வமேத யாகம் வளர்த்தீங்களா, இல்ல சிவன் கோயில நேற்று கட்டுனீங்களா அப்படின்னு. அப்போ இந்த கந்தன் சொல்றாரு, நான் யாகம்லாம் ஒன்றும் வளர்க்கல, நான் மழைக்காக ஒரு சிவன் கோயில்ல ஒதுங்கி இருந்தேன். அப்பொழுது இந்த கோயில் பாழடைஞ்சு பழுதாக்கி இருந்தது. அப்போ என்னுடைய கற்பனையாலே அந்த கோயிலுக்கு நான் வடிவம் கொடுத்து கற்பனை செஞ்சேன், இது மட்டும்தான் நான் செஞ்சேன். அப்பொழுது அந்த ஜோதிடருக்கு ஒரே இன்ப அதிர்ச்சின்னே சொல்லலாம். எவ்வளவு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு அவர் மனம் நெகிழ்ந்து கண்ணுல தண்ணீர் பிறகு சிவபெருமானை நினைத்து உருகி அவர் ஒரு நிமிடம் உறைந்து போயிருக்கிறாரு. அதனால சிவன் கோயில் கட்டுனா ஆயுள் கூடும் அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்காக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கதைகளோடும் தகவல்களோடும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.